நம்ம ராண்டி ஆர்டன் இருக்காரு பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து ஜான்சினாக்கு ஆர்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காருங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூவ்மெண்ட் தான். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த ரா எபிசோட ஓப்பன் பண்ணது நம்மளோட தி வேர்ல்டு சாம்பியனா இருக்கிற ஜான் சினா அவர்கள் தான். ஸோ உள்ள வந்து இந்த மாரி வந்து ஓப்பன் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ நான் வந்துட்டு உங்களோட கோட் வந்துட்டு 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கிட்டேன். நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. கோடி ரூட்ஸை பீட் பண்ணதா இருக்கட்டும். ஸோ கோடி ரூட்ஸ் நான் போன ஸ்மாக் டவுன்லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நான் கோடியை பீட் பண்ணி நான் வந்துட்டு 17 டைம் சாம்பியன் ஆகுவேன். ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கத்தில் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து பூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் இருந்தாலும் இன்னொன்று ஒரு பக்கம் சாண்ட் வந்தது. ஸோ வி ஆர் சாரி, எங்களை மன்னிச்சிரு சீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணதுக்காக தான். அண்ட் அதே மாதிரி அவரோட ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு 25 வருஷமாக வந்துட்டு ரெஸ்லிங் கெரியரில் இருக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க நம்ம ஜான்சினா அவர்கள். அண்ட் இதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு தி பெஸ்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாருங்க. கண்டிப்பாக நல்லா கொண்டு போவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நமக்கே தெரியும் அவர் சாம்பியன்ஷிப் எப்படி நல்லா ரன் பண்ணுவார், எப்படி நல்லா கொண்டு போவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனா அவர்கள் சொல்கிறாருங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தா கொஞ்சம் செலிப்ரேட்லாம் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்கல. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ அப்படியே சீனாக்கு பின்னாடி வந்துட்டு பாருங்க, அவர் இப்படி திரும்பி ஒரு ஆர்கே ஒன்று போட்டாரு பாருங்க. இதுதான் ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி நம்ம ராண்டி ஆர்டன் அவரோட ட்விட்டரில் ட்வீட் போட்டிருப்பாரு. ஹலோ ஓல்டு ஃப்ரெண்டு, பழைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்லாம் போட்டிருக்கின்றாரு. இப்போ கரண்ட்டாக போட்டுட்டாருங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன இதுலேருந்து தெரிகிறது அப்படின்னா, நம்ம சீனாக்கும் மற்றும் ராண்டி ஆர்டனுக்குமான பேக்லாஷ் ஈவெண்ட்டில் மேட்ச் நடக்க போகுது அப்படின்றது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ரூமர் போகுது. ஸோ ரெஸ்ல்மேனியாக்கெலாம் முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம ராண்டி ஆர்டன் கூட ஒரு மேட்ச் போகலாம். எப்படி அப்படின்னா சீனாக்கும் மற்றும் கோடி இதில் யார் வந்துட்டு ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு பேக்லாஷ் ஈவெண்ட்டில் ராண்டியோட மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ நடக்குதுங்க. ஸோ இனி நடந்த ரா எபிசோடில் நம்ம ராண்டி ஆர்டன் ஆர்கே போட்டார். அதை ஒரு ஃபியூடாக கொண்டு போய் பேக்லாஷ் ஈவெண்ட்டில் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜான் சினாக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேன்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச்னே சொல்லலாம். நிறைய பேர் எதிர்பார்த்தது. ஸோ ஹீல் சீனா வெர்சஸ் ஃபேஸ் ராண்டிக்கான ஒரு மேட்ச் ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஒரு டூரில் தான் இருக்கிறாரு. அதில் நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்துட்டு ராண்டியோட ஒரு ஒன் மோர் டைம் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கேற்ற மாதிரி WWE கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இப்போதைக்கு எந்த ஒரு ஒஃபிஷியலும் மேட்ச்லாம் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராண்டி இன்னைக்கு தான் ஆர்கியூ போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இவங்களோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பேக்லாஷ் ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் நம்ம சீனாக்கே தெரியாமல் ஒரு ஆர்கியூ போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்களோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. குறிப்பாக ராண்டி வெர்சஸ் சீனா மேட்ச் அகைன் நடக்க போகுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்கன்றதும் கமெண்ட்டில் தெரிவிங்க.